சுசுகி ஆக்சஸ் 125 BS4 மாடல் வண்டி. ஸோ இந்த வண்டியில் வந்து என்ன ப்ராப்ளம்னா பேக் வீல். நம்ம பேக் வீல் வந்து மாட்ட போகிறோம். மாட்டுறது ரொம்ப கஷ்டம், கழட்டுறது ரொம்ப கஷ்டம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து சென்ட்ரு ஸ்டாண்டு வந்து இப்போது சாஞ்சா மாதிரி இருக்குது. சாஞ்சா மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட் ஸ்டாண்ட். அப்போ வண்டி ஓலர் சென்ட்ரு ஸ்டாண்டில் அங்கே பிடிச்சிக்கும், இது இங்கே பிடிச்சிக்கும். ஸோ நம்ம வீட்டில் கட்டும் போது குழந்தைங்க யாரும் பக்கத்தில் இருக்கக்கூடாது, அது ஒரு முக்கிய விஷயம். அடுத்தது இப்போது இந்த இடத்துல கேப் நமக்கு நிறைய கிடைக்கும். வீலை மாட்டும் போது இந்த கேப் நிறைய கிடைக்கும். நான் வந்து பிரேக் ஷூ மாற்றிருக்கேன். பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூ மாற்றிருக்கேன், ஒரிஜினல் பிரேக் ஷூ. ஸோ இது வந்து எங்களுடைய நண்பர் வண்டி. ஸோ அதேமாதிரி கிளச்செலாம் வேலை பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு போட்டு லாக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் சுசுகி ஆக்சஸ். நம்ம பேக் வீல் கழட்டி மாட்டுறது எப்படி அப்படின்ற ஒரு தகவல். ஸோ இதுதான் பேக் வீல் கழட்டுது. ஸோ 23 ரிங்ஸு இந்த நெட்டை கழட்டுறதுக்கு. ஸோ 22 கூட செட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நான் வந்து இப்போ இந்த வீலை மாற்றம் பாருங்கள், அழகாக உள்ள ஜம்முன்னு போயிடும். நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க. இதுதான் நம்ம ஒரே கையில் மாட்டியாச்சு, அதே மாதிரி லூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சென்ட்ரு ஸ்டாண்ட்லேருந்து இறக்கிடணும். இந்த மாதிரி ஒரு டீ ராடு, இந்த ராடை அழகாக இப்படி செட் பண்ணிக்கின்னு இங்கே வந்து முட்டிக்கும். அழகாக இந்த மாதிரி இப்படி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக முட்டிக்கும். இப்போ நம்ம ரிங்ஸை போட்டு செட் பண்ணி பார்க்கலாம் ஒரு தகவலை. ஸோ இந்த மாதிரி அழகாக கையில் செட் பண்ணிக்கின்னு காலில் ஸோ இந்த மாதிரி அழகாக செட் பண்ணி அந்த மாதிரி முட்டிக்காதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு எந்த டேமேஜ் ஆகாது. நம்ம அழகாக காலில் அப்படின்னீங்கன்னா லூஸ் ஆகிடும். இதுதான் நம்ம லூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். டைட் பண்ணுறதும் அதே மாதிரி டைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைட் பண்ணுறது எப்படி நான் இப்போ செட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அந்த லாஸ்ட் எஞ்சி அதை கரெக்டாக அந்த போல்டுக்கு நேராக, அதே மாதிரி இங்கே இது நம்ம ரிங்ஸை இழுத்து டைட் பண்ணுவோன்னா, மேலே தூக்கணுமுன்னா ஈஸியாக டைட் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஜோராக பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், என் கையை பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைட் வேணாலும் பண்ணிக்கலாம், ஒன்றுமே ஆகாது. அழகாக இதாக நம்ம டைட் பண்ணக்கூடிய ஒரு வசம். இந்த மாதிரி அழகாக ஜம்முன்னு டைட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜான், இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜானுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பைப்பு, ஒரு துண்டு பைப்பு, அவ்வளோதான்.